ரமேஷ், வணக்கம் ரமேஷ். இந்த மையத்தின் செயல்பாடு குறித்த முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். தரம் உயர்த்தப்பட்டுள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக கனமழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கும், அதே போல எங்கேனும் பாதிப்புகள் இருந்தால் அதனை ஒருங்கிணைத்து கண்காணிப்பதற்கும் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தின் பணி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த சூழல்ல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் 10,000 சதுரடி பரப்பில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய பேரிடர்களுக்கான முன்னெச்சரிக்கை மையமாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் என்பது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கியமான பேரிடர் காலங்களில் முன்கூட்டியே தகவலை அறிந்து அதற்கேற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டு மையத்தை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே எழிலகம் வளாகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் என்பது இயங்கி வருகிறது. இந்த சூழல்ல கூடுதலாக இந்த பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில 5 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கும் வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். எனக்கு வரல. எல்லா வசதியும் கொண்டு வரோம். இன்னும் என்னென்ன தேவைப்படும் அதையும் கொண்டு வர போறோம். மக்களுக்கு இன்னும் பேருதவியா இருக்குமா சார் நம்ம மையங்கள்? அதுக்காக தான் இது திறந்துருக்கோம். இப்ப இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் மற்ற இடங்கள்ல குறிப்பா 4 இடம் கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஐடியா இருக்கா சார்? படிப்படியா பண்ணலாம்னு இருக்கோம். இந்த நாணய வெளியீட்டு விழா தமிழ்நாடு அரசோடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லியிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசோட ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. அமெரிக்க பயணத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கும் சார்? அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார்? இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் இருக்கு. எல்லாரையும் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கூப்பிட்டு நிச்சயமா சொல்றோம். நன்றி நன்றி. எனக்கு வரல. எல்லா வசதியும் கொண்டு வரோம். இன்னும் என்னென்ன தேவைப்படும் அதையும் கொண்டு வர போறோம். மக்களுக்கு இன்னும் பேருதவியா இருக்குமா சார் நம்ம மையங்கள்? அதுக்காக தான் இது திறந்துருக்கோம். இப்ப இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் மற்ற இடங்கள்ல குறிப்பா 4 இடம் கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஐடியா இருக்கா சார்? படிப்படியா பண்ணலாம்னு இருக்கோம். இந்த நாணய வெளியீட்டு விழா தமிழ்நாடு அரசோடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லியிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசோட ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. அமெரிக்க பயணத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று முன் திறந்து வைத்தார். அதற்கு பிறகாக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமும் கொடுத்திருந்தார். குறிப்பாக அமைச்சரவை மாற்றம் இன்று இருக்குமா என்று முதலமைச்சரிடம் கேட்கப்பட்டது. அப்போது அமைச்சரவை மாற்றம் குறித்த பதிலுக்கு முதலமைச்சர் சரியான பதில் என்பது முதலமைச்சர் பேசும்போது அமைச்சரவை மாற்றம் குறித்த தகவல் இப்போது இல்லை என்று சொல்லியிருந்தார். அதே போல இந்த மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு பேரிடர் காலங்கள்ல சேவை அளிக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மாநில
அவசர கால செயல்பாட்டு மையம் செயல்பட்டு வரும் என்ற தகவலையும் தெரிவித்திருந்தார். சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இது போன்று ஒரு அவசர கால செயல்பாட்டு மையத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் என்பதும் இருக்கிறது என்றும் முதலமைச்சர் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியிருந்தார். அதே போல முதலமைச்சரிடம் இரண்டாவது கேள்வியாக கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவை மத்திய அரசு நடத்தியதா மாநில அரசு நடத்தியதா என்ற விவாதம் எழுந்திருக்கிறதே என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அந்த விழாவை மாநில அரசு நடத்தியது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நாணய வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் பேசும்போது மத்திய அரசு விழா எடுத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். ஆனால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிக்கும் போது நாணய வெளியீட்டு விழா என்பது தமிழக அரசு நடத்திய விழா என்று சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலை தான் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாணய வெளியீட்டு விழாவை மாநில அரசு நடத்தியது என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதே போல 27ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல்ல அமெரிக்கா பயணம் குறித்தும் முதல்வரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அமெரிக்கா பயணத்தின் மூலம் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை நேரில் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அமெரிக்கா பயணம் முடிவுக்கு பிறகு எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது குறித்த ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறேன், விரிவான அறிக்கை வெளியாகும் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படியாக அமைச்சரவை மாற்றம், மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.